வெல்கம் டு மை சேனல். நீங்கள் பார்த்துட்டுருக்கிறது வீட்டுக்கு வெளியில் உள்ளேயும் வைத்திருக்கிற பூச்செடிகள், டெக்கரேஷன் செடிகள், அழகான விதவிதமான செடிகள். நீங்கள் ஒரு வீட்டில் செடி வச்சிங்கன்னா, நீங்கள் ஒரு கூரை வீடாக இருந்தாலும் சரி, அதை உங்களுக்கு அழகுபடுத்துறது எதுனா இயற்கை ப்ளஸ் செடி கொடி மரங்கள். அந்த பாருங்க டெக்கரேஷன் செடி, அப்புறம் பார்த்தீங்கன்னா கொய்யா செடி, அப்புறம் செம்பருத்தி, மாங்காய், அப்புறம் டெக்கரேஷன் செடி, இதெல்லாம் எல்லாம் சேர்ந்து வச்சுருக்குறேங்க. பொதுவாக நீங்கள் நம்ம வீட்டில் ஒரு வாழை மரம், செடி, மரங்கள் வச்சா உங்கள் வீட்டுக்கு ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும். செடி கொடி இல்லாத வீடே கிடையாது. இப்போல்லாம் அப்பார்ட்மெண்ட்டு அது இதுன்னு வச்சுட்டு செடி வைக்கிறதுக்கு இடமெல்லாம் வீடு கட்டுறாங்க. அதை அவாய்ட் பண்ணால் நல்லாயிருக்கும். ஏன்னா பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டெக்கரேஷன் செடி தான். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள், பச்சை பசேன்னு இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா இது ஒரு டெக்கரேஷன் செடி. அப்புறம் பார்த்திங்கன்னா இது ஒரு டெக்கரேஷன் செடி. பார்த்தா தென்னை மரம் மாதிரியே இருக்குங்க, ஆனால் டெக்கரேஷன் செடி நீங்கள் வச்சிங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்குங்க. நீங்கள் ஒரு கல்யாணத்துக்கே நீங்கள் போனீங்கன்னா டெக்கரேட் பண்ணுறாங்கன்னா இந்த மாதிரி செடி இதில் வச்சு தான் டெக்கரேட் பண்ணுவாங்க. அதே நீங்கள் வீட்டில் வச்சு பாருங்கள், அவ்வளோ அழகாக இருக்கும், சூப்பராக இருக்கும், அருமையாக இருக்கும். பாருங்கள் இந்த டெக்கரேஷன் செடியெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, பச்சை பசேன்னு இருக்குது. இது மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஏன்னா நம்ம வெயில் காலத்தில் நிறைய தண்ணி ஊற்றணும். தண்ணி ஊற்றி மெயின்டைன் பண்ண முடியும். அப்புறம் கொய்யா மரங்கள் பாருங்கள், கொய்யா மரங்கள், அப்புறம் நகாப்பழ மரங்கள், அப்புறம் மாங்காய் மரங்கள். இந்த மாங்காய் மரத்தில் பார்த்திங்கன்னா மாங்காய் பாருங்க எப்படி வந்திருக்குன்னு பாருங்க. மாங்காய் இப்போ சீசன், அதனால் நீங்கள் ஒரு மாங்காய் செடி வச்சிங்கன்னா ஒரு வருஷத்தில் நல்லா தழைஞ்சு வந்துடும். உங்கள் வீட்டில் செடிகளை, மரங்களை வைத்து பயனடையுங்கள். ஏன்னா ரொம்ப ரொம்ப நல்லது. எந்த செடி வச்சாலும் அது ஒரு யூஸு. அரளிப்பூ வந்தாலும் சரி, அது சாமிக்கு வைக்கலாம். ஓகே, இது ஒரு டெக்கரேஷன் சம்மந்தமான வீடியோ. இட்லி பூ பாருங்க, இட்லி பூ இப்போ தான் வளர்ந்து வந்துட்டுக்குது. இன்னும் ஒரு 6 மாதத்தில் நல்லா தழைஞ்சு வரும். செடிகளை நல்லா பயன்படுத்தி பாதுகாப்பாக வையுங்கள். நன்றி, வணக்கம்.